ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்என் பெட்ஸ் பார்க் அப்படின்னு ட்ரிச்சியில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு சூப்பரான பெட்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இதுக்கு பக்கத்தில் காவேரி ஆறும் இருக்குது. அங்கே போய் நீங்கள் சில்லும் பண்ணிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த ஷார்ட்ஸை பாருங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு நிறையா தொட்டி இருந்துச்சு கைஸ். அது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா வளர்ந்துட்டு இருக்கிற குட்டி குட்டி மீன்லாம் இருந்துச்சு கைஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பக்கத்துலேயே நிறையா தொட்டியும் இருந்துச்சு. நான் ரொம்ப நேரமாக யோசிச்சிட்டே இருந்தேன் கைஸ், என்னடா பயங்கரமாக வெயில் அடிக்குதா, நான் வேர்க்கவே இல்லைன்னு. மேலே பார்த்தா தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க கைஸ். அப்படியே அதை தாண்டி வந்துட்டு இருந்தா பக்கத்தில் நிறையா மீன்லாம் இருந்துச்சு கைஸ். அங்கே குட்டி குட்டியாக இருந்துச்சு, இங்கே பெருசு பெருசாக இருந்துச்சு. மீன் ஃபுட்டெல்லாம் தந்திருக்காங்க. நம்ம அதுக்கு தண்ணிக்குள்ளே கையை விட்டால் வேகமாக நம்ம கைக்கிட்டலாம் வருது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கலர்ஃபுல்லாக லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதுக்கு பேர் காக்டெயில்ஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக நிறையா ஆனிமேஸ்லாம் பார்த்துருப்பீங்க கைஸ். என்னடா இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கப்போ ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு அப்படியே பின்னாடி திரும்பினா குதிரைலாம் இருக்குது கைஸ். அப்போ தான் தெரியுது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி ஹார்ஸ் ரைடிங் கூட பண்ணிக்கலாம். பட் சீப் தான். அதோட ப்ரைஸை நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். பார்த்துக்கிட்டே இருக்குது, முட்டிடும் போல். சரி ஓகே, நம்ம வேறு எதுக்கு போவோம். இங்கே நிறைய டாக்ஸும் நம்ம வீட்டில் ஹோம்லியாக வளர்க்குற பெட்ஸும் இருக்குது கைஸ். ஒரு வேளை நீங்கள் மட்டும் தவறி ஃபேமிலியோடு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்த விட்டு போகவே மனசு வராது கைஸ். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அங்கே பெரிய குதிரை பார்த்தோம் பார்த்தீங்களா, இங்கே குட்டியாக இருக்குது போனி. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கீரை கொடுத்துருந்தாங்க கைஸ். அதுக்கு இதை ஃபீட்டும் பண்ணலாமா பாருங்கள், எவ்வளோ அழகாக சாப்பிட்றதுல. இதுக்கு லுக்கை பாருங்கள் கைஸ், இந்த டாங்கியோட லுக்கை. ஏன்னா அவனுக்கு மட்டும் தரேன்லாம் தர மாட்டேன்ற மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி 1-2 இல்லை, நிறையா ப்ரீட்ஸும் இருந்துச்சு கைஸ். எல்லாமே பார்க்காத அனிமல்ஸாகவே இருக்குது. ஏதாவது 1-2 நம்ம பார்த்தது இருக்குமான்னு பார்த்தா இங்கே நிறைய முற்ற மாடலாக இருக்குது கைஸ். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இங்கே 10 வெரைட்டிஸ்க்கு மேலே கோழியோட அத்தனை ப்ரீட் இருக்குன்னு. இங்கே பாருங்கள், ஒன்று புசு புசுன்னு, இன்னொன்று இந்த மாதிரி கேப்லாம் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இத்தனை வெரைட்டி இருக்குன்னு எனக்கே தெரிஞ்சது. இங்கே பாருங்கள், இது தொண்டையை பாருங்கள். இதுக்கு பதிலாக பார்த்து நான் என்ன சொல்கிறதுனே தெரில. உண்மையிலே ஆனால் க்யூட்டாக தான் இருந்துச்சு. அப்படியே எங்கிட்ட வந்து பார்த்தா இங்கே நிறைய டக்கும் இருந்துச்சு கைஸ். அந்த கீரை இதுக்கு ஃபீட் பண்ணலாமான்னு பார்த்தோம். இது அந்த கீரை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து தான் தெரிஞ்சு இது கொடுக்கலான்னு. இதை பார்த்து இருக்கிறப்ப பின்னாடி ஒரு சவுண்டு கைஸ். என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா என்னடா எலி மாதிரி இருக்குது. இது எலி மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரி பல்லெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு பேர் தான் கோய் போவாங்க கைஸ். யாரா நீ பார்க்க வித்தியாசமாக இருக்க, பல்லெல்லாம் செக்க செவன் இருக்குது. ஓகே கைஸ், அப்போ இங்கே வந்து முக்கியமாக கேமலும் இருக்குது. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ரியல் லைஃப்பில் கேமரா பார்க்குறேன் கைஸ். கேம்லாம் நான் வாட்டி பார்த்துருக்கேன். இதுக்கும் கொடுக்க முடியுமா கைஸ்? இதை பாருங்கள், எப்படி கேட்டு வாங்கி பிடுங்கி சாப்பிடுது பாருங்கள். ஏன்டா அப்படி இருக்க, அது மெல்றதை பாருங்கள் கைஸ். இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபன்னாக இருந்துச்சு உண்மையிலே ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறப்ப. இது கேட்டுகிட்டே சொன்னால அதையும் கொடுத்துட்டோம் கைஸ். இது கொடுத்துட்ருக்கிறப்ப பின்னாடி எங்களுக்கு ஏதோ பேர்ட்ஸ்லாம் நிறைய கத்துற மாதிரி இருந்துச்சு கைஸ். இந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக்கை தட்டி விட்ருங்க. இந்த இடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ட் 2ல பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. இந்த ஹார்ஸ் ரைடிங்கோட ப்ரைஸ் நான் எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. அது எவ்வளோண்ணா?